போருக்காக வேண்டி போவாங்க. மிகப்பெரிய படை, பலாயிரக்கணக்கான படை பின்னாடி வருது. ஒரு இடத்துல ஓய்வுக்காக வேண்டி ஒதுங்குகிறாங்க. ஒதுங்குகிற பொழுதே சொல்லப்படுகிறது, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 30 நிமிடம் உங்களுடைய வழிபாட்டுக்கும் உங்களுடைய உணவு இடைவேளைக்கும் சேர்த்து 30 நிமிடம். இந்த நேரத்திலே தொழுதுக்கிடணும். அந்த அரை மணி நேரத்திலே சாப்பிட்டு முடிச்சவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுது முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே குதிரையில ஏறிடுறாங்க. குதிரையில ஏறி உட்கார்ந்த உடனே அந்த உயர் அதிகாரிகள் அப்பதான் பாதி சாப்பிட்டு சாப்பிடாம உட்காந்துக்கிறாங்க. உயர் அதிகாரிகள் எல்லாம் பாதி சாப்பிட்டு சாப்பிடாம உட்காந்துக்கிறாங்க. பார்த்தா மன்னர் இங்கே ஏறிட்டாரு, குதிரையில ஏறி உட்காந்துட்டாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே உயர் அதிகாரிகள் முடிச்சுட்டு இருக்கும்போது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அன்பான அதிகாரிகளே, நீங்கள் 10 நிமிடம் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்திக் கொண்டாலும் பின்னால் வரக்கூடிய பல ஆயிரம் படைகள் 2 மணி நேரம் தாமதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் உடனே கிளம்புங்கள் என்று நேரத்தை அவ்வளவு பக்குவமாக, குறிப்பிட்ட நேரத்தில் எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் அல்லாஹ்வின் பரக்கத்தும் உதவியும் உண்டு.